இந்த வீடியோவில் NCERT ஹிஸ்ட்ரி கிளாஸ் 12 சாப்டர் 13 மகாத்மா காந்தி அந்த நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்டோட பார்ட் 2 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து காந்திஜி வந்து 1916 பனாரஸில் நடந்த யூனிவர்சிட்டியோட ஓப்பனிங் செரமனியில் நடந்த ஸ்பீச் வரைக்கும் வந்து பார்த்துருந்தோம். அந்த ஸ்பீச்சில் அவர் வந்து புவர்ஸை பற்றி, ஃபார்மர்ஸ் பற்றி, ஒர்க்கர்ஸ் பற்றிலாம் வந்து நிறைய வந்து பேசியிருந்திருப்பார். அவங்களோட பிரச்சனைகளை நிறைய அட்ரஸ் பண்ணியிருப்பார். அதன் விளைவாக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இந்தியாவில் இருந்த புவர்ஸ் ஃபார்மர்ஸ்க்கு மத்தியில் காந்திஜி வந்து நிறைய வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதோட ஒரு விளைவாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அதே வருஷத்தில் அதாவது 1916 டிசம்பரில் லக்னோவில் நடந்த ஒரு காங்கிரஸ் ஆனுவல் மீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, பீகாரை சார்ந்த அதாவது பீகாரில் சம்பாரன் அப்படின்ற ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு விவசாயி வந்து காந்திஜியை வந்து மீட் பண்ணி, இங்கே சம்பாரனில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இண்டிகோ பிளான்ட்டர்ஸ் வந்து அதாவது இண்டிகோ பிளான்ட்ஸ் வந்து எங்களை வந்து விளைவிக்க சொல்லி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களை கஷ்டப்படுத்தி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த லக்னோ மீட்டிங்கில் 1916 டிசம்பரில் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா 1917 பார்த்தீங்க அப்படின்னா காந்திஜி வந்து சம்பாரன் வந்து போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பெசன்ஸோட செக்யூரிட்டிக்காகவும் அப்புறம் அவங்க என்ன கிராப்பை விளைய வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கிராப்பை வந்து அவங்க விளைய வைக்கலாம், அதுக்கான ஃப்ரீடம் வேணுன்றதுக்காகவும் வந்து கிட்டத்தட்ட 1917 நிறைய நாள் வந்து இவர் வந்து அந்த சம்பாரனில் இருக்கக்கூடிய பெசன்ஸ் கூடவே இருக்கார். நிறைய வந்து அவங்களுக்காக போராடி அவங்களுக்கான விஷயத்தையும் வந்து வாங்கி தராரு. இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 1918 காந்திஜி வந்து திருப்பி இன்னும் 2 கேம்பெயின் வந்து குஜராத்தில் வந்து பண்ணுறாரு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் மில் ஒர்க்கர்ஸ்க்காக, அதாவது அவங்களோட ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து பெட்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து அதை டிமாண்ட் பண்ணி அங்கே வந்து ஒரு போராட்டம் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா கேதாவில் அங்கே இருக்கக்கூடிய பெசன்ஸ்க்காக வந்து ஒரு போராட்டம் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேதாவில் ஹார்வெஸ்ட் வந்து பண்ணணும். ஒரு வேளை வந்து இந்த வருஷம் விளைவிச்ச பயிர்கள்லாம் வந்து நாசமாயிடுச்சு அப்படின்னா, ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அதுக்கும் வந்து அவங்க டேக்ஸ் கட்டணும். இந்த மாதிரி வந்து டேக்ஸ் கட்ட சொல்கிறாங்க. அது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட அந்த பெசன்ஸோட நலனுக்காக இந்த மாதிரி பயிருக்கு ஏதாவது சேதம் ஆயிடுச்சுன்னா டேக்ஸ் வந்து ரிடக்ஷன் இருக்கணும், அவங்க வந்து டேக்ஸ் கட்ட சொல்லி வலியுறுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து காந்திஜி வந்து போராடி இருப்பார். இந்த அகமதாபாத், கேதா, அதுக்கப்புறம் வந்து சம்பாரன், இந்த 3 இடத்துலையும் காந்திஜி வந்து புவர்ஸ்க்காக நிறைய வந்து பெசன்ஸ்க்காக நிறைய வந்து போராடி இருக்காரு. அதனால் வந்து புவர்ஸ்க்கு மத்தியில் நிறைய சிம்பத்திஸ் வந்து க்ரியேட் ஆகுது. காந்திஜி வந்து ஒரு நமக்கான ஒரு லீடரும் கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ நிறைய பேர் வந்து அதாவது அந்த பெசன்ஸ், அதுக்கப்புறம் வந்து புவர்ஸ், இது ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா 1914 1918 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் வார், அதாவது வந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் வார் வந்து நடந்துகிட்ருக்கும். அப்படி நடந்துகிட்ருக்கும்போது பிரிட்டிஷ் சார்பு, அதாவது நம்மளோட இந்தியன்ஸ் சோல்ஜர்ஸ் வந்து நிறைய வந்து இந்த வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நம்மளும் இந்தியாவும் வந்து ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து லைட்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து அந்த வாரில் வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்திருப்போம், பண்ணியிருப்பாங்க. பட் சரி, இந்த பிரிட்டிஷ்க்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம், அதனால் இந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஏதாவது நமக்கு வந்து நல்லது பண்ணுவாங்க, மேபி ஃப்ரீடம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி வந்து நினச்சிருப்பாங்க. பட் அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் 1918 வார் முடிஞ்சதுக்கப்புறம் 1919 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமிட்டியோட சேர்மனாக வந்து சர் சிட்னி ரவுலட் அப்படின்றவர் வந்து இருந்திருப்பார். அந்த ரவுலட்டோட அந்த மெஷர்மெண்ட் படி, அவரோட அறிவுறுத்தல் படி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரவுலட் ஆக்ட்ன்றதை வந்து 1919 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ரவுலட் ஆக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, மக்களை வந்து ஏதாவது ஒரு சந்தேகப்படுறாங்க அப்படின்னா 2 வருஷம் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் அவங்கள தூக்கி 2 வருஷம் ஜெயிலில் வந்து வச்சுருவாங்க. இதுதான் வந்து ரவுலட் ஆக்ட் அப்படின்றது. இது மட்டும் இல்லாமல் 1914 1918 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெஸ் அப்படின்னு சென்சார்ஷிப் அப்படின்ற பேரில் வந்து நம்மளோட ப்ரெஸ்ஸை வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ட்ரையலுமே இல்லாமல் வந்து, அதாவது எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் பிடிச்சி சந்தேகப்படுறவங்களெல்லாம் வந்து ஜெயிலில் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துருவாங்கன்னு பார்த்தா ரவுலட் ஆக்ட் படி 1990 திருப்பியும் வந்து ரொம்ப இதாக வந்து இந்த ரவுலட் ஆக்ட் அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. குறிப்பாக நார்த் வெஸ்ட் இந்தியாவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை எதிர்த்து நிறைய பேர் வந்து போராடுறாங்க. ஸ்கூல்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து காலேஜ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து போக மறுக்கிறாங்க. பந்த் அப்படின்றத வந்து அறிவிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாபில் ரொம்ப இன்டென்ஸ்டாக இந்த ரவுலட் ஆக்டை எதிர்த்து வந்து ரொம்ப வந்து போராடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
பஞ்சாபில் அம்ரிஸ்டரில் 1919 ஏப்ரலில் இந்த ரவுலட் ஆக்டை எதிர்த்து வந்து மக்கள்லாம் வந்து போராடிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து குறிப்பாக வந்து ஜாலியன்வாலாபாத் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு 500 1000 பேர் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்கள உள்ளே வந்து எல்லாரையும் ஷூட் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து 400 பேருக்கு மேலே வந்து இறந்து போயிடுவாங்க. அது ஒரு சின்ன இடமா இருக்கும். அதுக்குள்ளே எங்கே போய் ஓடுறதுன்னு தெரியாமல் வந்து நிறைய பேர் ஓடி விழுந்து செத்துறது, அவங்கள ஷூட் பண்ணுறது, அங்கே ஒரு கிணறு இருக்கும் அதுக்குள்ளே விழுந்து செத்தவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த ஜாலியன்வாலாபாத்தில் வந்து இறந்துருவாங்க. இதனால வந்து இந்த ரவுலட் ஆக்ட் அப்படின்றது வந்து ரவுலட் அதுக்கப்புறம் வந்து அந்த ஜாலியன்வாலாபாத்லாம் வந்து அப்போதைக்கு ரொம்ப பெரிய விஷயமா வந்து பார்க்கப்பட்டது. ஸோ இந்த ஜாலியன்வாலாபாத்தை மர்டருக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரவுலட் சத்தியாகிரகம் மூலியமா வந்து காந்திஜி வந்து ஒரு நேஷ்னல் லீடராக வந்து பார்க்கப்படுறாரு. இது மட்டும் இல்லாமல் இதை எதிர்த்து இந்த ஜாலியன்வாலாபாத் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரீடம்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பந்த் அப்படின்றத வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸ்கூல்ஸ்க்கு வந்து அதாவது காந்திஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வேளை அந்த நான் கோஆப்ரேஷன் அப்படின்றத வந்து கொண்டு வாங்க. நம்ம நான் கோஆப்ரேட் வந்து பிரிட்டிஷ் கூட வந்து பண்ணலாம். நமக்கு வந்து ஃப்ரீடம் வேணும், நம்ம வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அவங்களோட ஸ்கூலுக்கு போகிறத நிறுத்தணும், காலேஜுக்கு போகிறத நிறுத்தணும், கோர்ட்டுக்கு போகிறத நிறுத்துங்க, அவங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணுறத நிறுத்துங்க. இந்த மாதிரி நான் கோஆப்ரேஷன் அப்படின்றத வந்து காந்திஜி வந்து கொண்டு வராரு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க ஷூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படின்றத வந்து கொண்டு வராரு. அந்த நான் கோஆப்ரேஷன் தான் அந்த ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறது, டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறது கிடையாது, லாயர்ஸ் கோர்ட்டுக்கு போகிறது கிடையாது, ஸ்கூலுக்கு காலேஜஸ்க்கு ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட ஒர்க்குக்கு வந்து போகிறது கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போய்கிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க இந்த மாதிரி வந்து போய்கிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய நாள் வந்து போகிறது கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 396 ஸ்ட்ரைக்ஸ் வந்து 1921 அப்போ வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து 6 லட்சம் ஒர்க்கர்ஸ்க்கு மேலே வந்து அவங்களோட ஒர்க்குக்கு வந்து போகலை. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதாவது இந்த பந்த் அதாவது வந்து நான் கோஆப்ரேஷன் மூலயமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போய்கிட்டுருக்கு. இது பிரிட்டிஷ்க்கு ஒரு பெரிய தலைவலி தான். இதோட கண்டினியூவேஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இதுக்கப்புறம்